கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். என்னுடைய சபையின் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் உங்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை கூறுகிறேன். என்னோடு கூட இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியிலே இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதான ஆன்லைன் கூடாக யூடியூப் கூடாக இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு பேசும் தகப்பனே. நீ பேசுகிற தெய்வம், நீ கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, பேசுகிற ஆண்டவர். நீர் எங்களோடு கூட பேசி இடைப்படும்படியாய் இப்படி மெல்லிய சத்தத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இது ஒரு மனித சத்தமாய் வராதபடிக்கு தேவனுடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாய் என்னை தாழ்த்தி என்னை மறைத்து என் தேவனாய் கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அநேக நாட்களுக்கு பின்பதாய் நாங்க இவளெல்லாம் முகமுகமா பார்த்து இரத்தமும் சதையுமா இப்படி கர்த்தரை ஆராதிப்பதற்கு பாருங்க எவ்வளவு பெரிய உறவு தேவனுக்கு பாக்கியமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகளில இந்த இடத்துல நான் நின்று கொண்டு நானும் குடும்பமும் தனிமையாக தேவனை ஆராதிக்கிற பொழுது எத்தனையோ விதத்துல நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் எப்ப சபை மக்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பது தேவனுக்கு உதவி செய்வார் சொல்லி எத்தனையோ நாட்கள் காத்திருந்தோம். இத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் தேவன் நமக்கு அவரை ஆராதிப்பதற்கு தேவன் நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இது தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கிருபை. ஆகையினாலே நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் என்றாலே நமக்கு ஞாபகம் வருகிறது என்னன்னா, கிறிஸ்துமஸ் தாத்தா, அடுத்தது பாலங்கூடு இல்லையா? என்ன செய்வோம்? கிறிஸ்துமஸ் வரப்போது முதல்ல என்ன பண்ணுவோம்? அதைத்தான் நம்ம வாங்கி அதைத்தான் நம்ம நினைவு கூட ஆரம்பிப்போம். இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் குறித்து நானும் நீங்களும் சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் ஜெபம் பண்ணும்படியாக கடந்து வருவோம். நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம் அது இப்படியாய் சொல்கிறது. தேவ தூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த பகுதிகளை நான் மேல் பகுதிகளில் கீழ் பகுதிகளில் வாசிக்கிற பொழுது நமக்கு அது தெரிந்த ஒரு பகுதி. தேவ தூதர்கள் அங்கே இடையர்களை, ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களை, மந்தை மேய்க்கிறவர்களை அவர் சந்தித்த பொழுது அவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் இந்த 10வது வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. பயப்படாதீர்கள். அதை கீழ்ப்பகுதியை வாசிக்கிற பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவிக்கிற பொழுது பார்க்கிறோம். தேவ தூதர்கள் பரத்திலே இருந்து இறங்கி வந்து அந்த மந்தை மேய்க்கிறவர்களை தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்திலே வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவர் பிறக்கும் பொழுதே நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த சம்பவம் இன்னும் அவர் பிறக்கவே இல்லை, பிறக்கிறார், பிறந்துட்டாரு. அந்த பிறந்த செய்தியை சொல்லும் பொழுதே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நம்மை பார்த்து ஃபர்ஸ்ட் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிக்க மார்க் எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 16வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது.
பார்க்கிறோம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் மார்க் 16:6 வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் போது அங்கே ஒரு தேவதூதன் அங்கே மகதலேனா மரியாள் அங்கே கல்லறைக்கு கடந்து செல்கிற பொழுது அவர்களை பார்த்து அந்த தேவதூதன் சொல்லுகிறான், அங்கே சொல்லுகிற வார்த்தை தானது, அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பாருங்க, இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த மரணத்தில் நடந்த ஒரு சம்பவத்திலையும் தேவதூதன் அங்கே அவன் முகம் கொடுத்து தேவதூதன் அவர்களை சந்தித்து அவர்கள் கொடுக்கிற செய்தி பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின நிருபம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 19:20 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்து 20:19 அதிகாரம் 19 வசனம். வாரத்தின் முதலாம் நாளிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிறோம், யூதர்களுக்கு பயந்து சீசர்கள் கதவை பூட்டி ஒளிந்து கொண்டிருக்கிற பொழுது கதவு பூட்டப்பட்டிருக்கையிலே இயேசு கிறிஸ்து நடுவே வந்து நின்று, பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த லூக்கா, மார்க்கு, யோவான் நான்கு வாசித்த அந்த 3 பகுதிகளிலேயும் 3 விதமான சம்பவத்திலே நாம் வாசித்தோம். ஒன்று அவருடைய பிறப்பின் சம்பவம் லூக்கா 2:10, இரண்டாவது மார்க்கு 16:6 பார்க்கிறோம் அவர் உயிர்த்தெழுதல் மகதலேனா மரியாளை சந்தித்த பொழுது பார்க்கிறோம். யோவான் 20:19 பார்க்கிறோம் அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவாதி தேவனாய் அவர் தன்னை காண்பிக்கிற பொழுது இந்த 3 சம்பவமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிற பொழுது, மனுஷரை சந்திக்கிற பொழுது சொன்ன காரியம், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொன்னதை நாம் இந்த பகுதிகளிலே அதை நாம் உற்று நோக்கி கவனிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அவருடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், 3 சம்பவமே நமக்கு கொடுக்கிற சான்று என்னவென்றால் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கடந்த வந்த காலங்கள் கொஞ்சம் நாம் திரும்பி பார்ப்போமானால் வாழ்க்கையில் எத்தனை பயங்கரம், எத்தனை பயமுமாய் காணப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த நாட்கள் நாம் கேட்கிற செய்திகள், நாம் பார்க்கிற பத்திரிகைகள், பார்க்கிற இன்றைக்கு செய்தி என்ன என்று நாம் கேட்கிற பொழுது நாம் காதுகளில் விடுகிற செய்தி எல்லாமே துட்செய்தியை தான் நாம் கேட்கிறோம். பேட் நியூஸ். எப்பவுமே ஏதோ ஒரு வியாதி, இத்தனை பேர் மரிச்சிட்டாங்க, இத்தனை பேர் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இங்கே மழை, இங்கே வெள்ளம், இங்கே காற்று, சூறாவளி, இப்படி நிலநடுக்கங்கள், இந்த மாதிரியான பலவிதமான பயங்கரமான துட்செய்தியை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த காலங்கள் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட காலத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆனா தேவன், தேவாதி தேவன் பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் பிறந்து அவரை பார்க்க போன முதல் மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், பயப்படாதீர்கள். ஆமென். அல்லேலூயா. பார்க்கிறோம். இந்த தேவன் 20ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே சொல்றார், பாருங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாரத்தின் முதலாம் நாள் அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்க இயேசு அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனை, சகோதரியே, நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கிற இந்த தெய்வம் அவர் நமக்கு சமாதானத்தின் பிரபு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவருக்கு பலவிதமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு என்று சொல்லி அவருக்கு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமாதானமான ஒரு வாழ்க்கை, இந்த காலத்திலே பயம் இல்லாம சமாதானமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் இன்றைக்கு யார்
சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்க முடியும் என்று பார்த்தால் நாங்க பார்க்கிறோம் லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அந்த வசனங்கள் இப்படியாக நமக்கு சொல்கிறது. அநேகரவே வாசித்தோம். லூக்கா 2:10 அந்த வார்த்தைகள் சொல்கிறது, தேவனை நோக்கி இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியாக அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய பிறப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தது நமக்கு என்னவா? எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தி, அது ஒரு சந்தோஷமான செய்தி என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த சாதாரணமான ஒரு மனுஷன் இந்த பூமியிலே பிறக்கிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், சாதாரணமாக நம்முடைய குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தை பிறந்த உடனே முதலாவது சந்தோஷப்படுகிறவர் யாரு? தன்னுடைய அந்த குழந்தையுடைய தகப்பனும் தாயும், இரண்டாவது அவனை சுற்றி இருக்கிற உறவினர்கள், மூன்றாவது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க, நான்காவது அடுத்த வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம நெருங்கிய நண்பர்கள். பாருங்க, இப்படி ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த கிராமத்துக்குள்ள அந்த சந்தோஷத்தை நாம் காண முடியும். அல்லது ஒரு பெரிய தேசத்துல ஒரு பெரிய அரசனுக்கு, பெரிய ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமானால் அந்த பிறப்ப அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஏரியா, அந்த இடத்துல இருக்கிற அந்த ராஜாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அவ்வளவு ஜனங்களும் அதை என்ன செய்வார்கள்? செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதை கொண்டாடுவாங்க. அல்லது ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு பெரிய ஒரு மனுஷனுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமானால் அது இன்னொரு பெரிய அளவான ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவார்கள். நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு வேதம் நமக்கு சொல்கிறது சகல ஜாதிகளுக்கும், இந்த வார்த்தை சொல்கிறது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு செய்தி என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்கிற பொழுது ஏழை பணக்காரன் ஐஸ்வர்யவான், இங்கே பார்க்கிறோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன், எல்லா நாட்டிலே வசிக்கிற எல்லாருக்குமே அது ஒரு மிகுந்த ஒரு நற்செய்தியாக அது காணப்படுகிறது. ஆகையினாலே இந்த நாட்களிலே இந்த தேவன், இந்த அர்த்தத்தை கொண்ட தேவன் நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், தாவீது ஊரிலே உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்தார் என்று சொல்லி அந்த வசனங்கள் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இரட்சகர் உங்களுக்கு உங்கள் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, இந்த இரட்சகர் என்றாலே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர் என்று அர்த்தத்தை கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷனாகி நம்மை காப்பாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, எதிலே இருந்து நம்மை காப்பாற்ற வந்தார் என்று சொல்லி அவர் நாம் பார்ப்போமானால் அவருடைய பெயருக்கே ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1:21 வாசித்து கேட்போம். மத்தேயு 1:21 நாம் வாசித்து கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாருங்க, அவர்களை ரட்சிப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே பெயர் சூட்டப்பட்ட ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பெயருக்கு ஒரு வல்லமை ஒன்று காணப்பட்டது. அங்கே பார்க்கிறோம், அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஆமென். அந்த வசனங்களை நாம் சற்று ஆழமாய் தியானிப்போமானால் 2வது அதிகாரம் மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது பாருங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாருங்க, ரட்சகர் என்பது நம்ம பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு அல்லது நம்மை மீட்டுக் கொள்வதற்கு அவருடைய பெயரிலேயே ஒரு அதிகாரத்தை அவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தமது ஜனங்களின் பாவங்களில் இருந்து ரட்சிப்பார். இன்றைக்கு பொல்லாத பாவ குணாதிசயத்தில் இருந்து, பாவ சுபாவத்தில் இருந்து மனுஷனை காப்பாற்ற முடியும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரம் தான் கூடும் என்று சொல்லி நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே நாம் திருப்பிக் கொள்ளும் யோவானுக்கு நிருபம் 4வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது யோவான் 4:42 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். நாம் பார்க்கிறோம், இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிற பொழுது பாருங்க, இன்றைக்கு
அவர் உலக ரட்சகர். ஒரு மனுஷனையோ அல்லது ஒரு மாவட்டத்தையோ அல்லது ஒரு சின்ன கிராமத்தையோ மாத்திரம் அவர் அங்கே ரட்சிக்க வந்தவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் உலக ரட்சகர் என்று சொல்லி சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, லூக்கா 2:10 எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நான் நீங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையாலே இந்த தேவன் இந்த பூமியிலே பிறந்தது எதற்காக என்பதை குறித்து ஒரு 4 சம்பவங்களை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்கும்படியாய் கடந்து வருவோம். நாம் திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:15 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். பார்க்கிறோம், அவர் உலக ரட்சகர். அவர் வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த உலக ரட்சகர், உலகத்தை ரட்சிக்க வந்த இந்த தேவன், பாருங்க, முதலாவது பார்க்கிறோம், அவருடைய பிறப்பே பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, கிறிஸ்துமஸ் என்றாலே நம்ம கொண்டாடுகிறது புதிய ஆடைகளை வாங்குவது, வீட்டுக்கு வர்ணம் பூசுவது, பலவிதமான இனிப்பு பாண்டங்களை செய்வது, கிறிஸ்துமஸ் ட்ரீயை வைக்கிறது அல்லது ஒரு பாலன் கூட வைக்கிறது, இப்படி பலவிதமான காரியத்தை செய்து நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை நாம கொண்டாடி கொண்டே இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது அதற்காக அல்ல. அவர் பாவிகளுக்காக பூமிக்கு வந்தார். தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தூக்கி வீசப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தள்ளி வைக்கப்பட்டவர்கள், பாவத்திலே வாழ்கிறவர்கள், கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வந்து வாழ்ந்த 33 வருஷ காலங்களும் அவருடைய வார்த்தை, அவருடைய ஊழியத்தை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது, வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு வந்தது பாவிகளை ரட்சிக்க. அதனாலே ஆண்டவரை அறியாதவர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள், நம்மை சுற்றி வாழுகிறவர்கள், அடுத்த வீட்டுல நண்பர்கள், குடும்பத்துல ஏதோ ஒரு உறவுல கடவுளை அறியாத பாவிகளாய் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மேல நமக்கு ஒரு கரிசனை காணப்பட வேண்டும், நமக்கு ஒரு அக்கறை காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்றாலே நாம என்ன பண்றோம், நம்மளுடைய காரியம் எல்லாமே நாங்க வேற மாதிரி சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே நம்ம அடுத்த வீட்டுக்காரங்களை யோசிக்கிறது இல்ல, நண்பர்களை யோசிக்கிறது இல்ல. ஐயோ, இந்த கிறிஸ்துடைய பிறப்பே அவர் நமக்காகத்தான் வந்தார், பாவிகளுக்காகத்தான் வந்தார், பாவத்தில் ஆளுகளை மீட்கிறது தான் வந்தாரு. ஐயோ, இந்த சகோதரர், இந்த சகோதரி, இந்த குடும்பம் இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எப்படி நான் இந்த கிறிஸ்துடைய அன்பை சொல்லக்கூடும்? இந்த நாட்கள் எல்லாரும் அவருடைய அன்பை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கிறது. இன்றைக்கு அவர்களை போய் சந்தித்து, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பமா இருக்கலாம், அல்லது மிகவும் ஒரு வியாதியில படுத்திருக்கலாம், ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கலாம், பாவத்திலே வாழ்வுகளாய் காணப்படலாம். அவர்களை போய் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நேசித்து அந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக நானும் நீங்களும் செயல்பட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, அதுதான் மெய்யான கிறிஸ்துமஸ், அதுதான் மெய்யான கிறிஸ்துமஸும் தேவன் விரும்புகிற காரியமும் அதுவாகவே நான் காணப்படுகிறது. இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நானும் நீங்களும் நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குகிறோம், பலவிதமான காரியத்தை நாம பிளான் பண்ணி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நாம செய்ய வேண்டிய காரியங்கள் அது வேற காரியங்கள் உண்டு. கிறிஸ்துவுடைய பிறப்பே பாவிகளை தேடித்தான் அவர் வந்தார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட்ட மக்களுக்கு மத்தியில கடந்து போக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, திக்கற்றவருடைய விதவைகளை விசாரிக்கிற தேவன் அவர். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸ் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே நடந்த இந்த கோவிட்-19 இந்த பிரச்சனை நிமித்தமாக பல தேசங்கள், பல நாடுகள், பல வல்லரசு நாடுகள் எல்லாமே பல நஷ்டத்துக்குள்ள அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் வருமானங்கள்
ஏற்றுமதி இறக்குமதி, அவருடைய பலவிதமான பண நெருக்கடிகள், பண வீக்கங்கள் மிகவும் குறைந்து பலவிதமான நெருக்கடிக்குள்ளே இன்றைக்கு முழு உலக நாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பாருங்க, கர்த்தர் நம்மை எப்படி நடத்தி வந்தான்னு நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துவேன். கர்த்தர் என் வாழ்க்கையில இந்த இத்தனை காலத்திலையும் கர்த்தர் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நேற்றைய நாளிலே கிட்டத்தட்ட 120 குடும்பங்களுக்கு நாங்க உலர் உணவு பொருட்களை கொடுத்தோம். பாடசாலை பிள்ளைகளுக்கு தேவையான எங்களால் முடிஞ்ச சின்ன கொப்பி கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம். இல்லாட்டி ஒவ்வொரு வருஷத்துலையும் நான் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு லட்சக்கணக்கில் நாங்கள் செலவழித்து அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த காலங்களில் அதை செய்ய முடியாத கால சூழ்நிலைமைகள், பண பிரச்சனை, சட்டத்தில் நாட்டில் பலவிதமான நெருக்கங்கள், இந்த COVID-19 பலவிதமான நெருக்கத்தில் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே நம்மால் அது செய்யக்கூடாமல் போயிட்டு, ஆனாலும் தேவன் உள்ளத்திலே ஏறினார். இந்த ஏழை ஜனங்களை நினைத்துப்பார். இது அல்ல கிறிஸ்துமஸ் அலங்காரமும் புதிய ஆடைகளும் விலை உயர்ந்த சாப்பாடும் இப்படிப்பட்ட காரியம் அல்ல. ஏழைகளை நினைத்து பார்க்கிறது தான் தேவன் விரும்புகிறதான ஒரு கிறிஸ்துமஸை காணப்படுகிறது. நீங்க இன்றைக்கு போய் சமைக்கிற பொழுது யோசிச்சு பாருங்க, யாருக்கு இன்றைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். இன்றைக்கு நம்ம சாப்பாடு எப்படி கொடுப்போம்னா, போன முறை அவங்க நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எப்படி அவங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அதனால கொடுக்கணும். வேதம் சொல்லுது கைமாறு அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆனா நாம யாருக்கு கொடுக்கணுமா, நமக்கு திருப்பி கொடுக்க முடியாதவனுக்கு கொடுக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, தேவன் தன்னுடைய குமாரனையே நமக்காக திருப்பி நமக்கு கொடுத்தால் நமக்கு அவருக்கு என்ன கொடுக்க முடிந்தது? நம்ம ஒரு பிள்ளைய கொடுப்போமா? 3 பேர் 4 பேர் வச்சிருக்கோம், கொடுத்துருவோம். பாருங்க, பிதா எப்படி கொடுத்தாருன்னா நமக்கு திருப்பி அவருக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிருபைய தயவை தன்னுடைய குமாரனையே கொடுக்கிறாரு. இன்றைக்கு உங்க குமாரனை கொடுக்க சொல்லல, அவர் நான் வந்தது பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை தான் தேடி வந்தேன். நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நாம் கணக்கு கொடுக்கவில்லை காணப்படுகிறோம். இரண்டாவது ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 12-14 வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமா வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 12-14 வசனங்களை வாசிப்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்யாதபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாரையும் வந்தது என்று சொல்லி பாருங்க. ஒரே மனுஷன் ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்து நிமித்தமாய் பூமியில என்ன வந்துச்சா? பாவமும் மரணமும் வந்துச்சாம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் நாங்க தொடர்ந்து கடந்த 3 வாரங்களாக கிறிஸ்துமஸ் செய்தியை நான் கொடுத்துக்கிட்டு வர்றோம். ஒரே தலைப்புல வித்தியாசமா நம்ம பேசிக்கிட்டு வரோம். எத்தனை பேர் எங்களுடைய செய்திகளை நீங்க பாத்தீங்களோ நினைக்கிறேன், எத்தனை பேர் பார்த்துருக்கிறது தெரியல. நீங்க எல்லாரும் ஏதோ பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாங்க இந்த வாரம் தொடங்குறதுல இருந்து எங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் கிறிஸ்துமஸ் பாடல்கள், கிறிஸ்துமஸ் செய்தி, வருகைக்கான ஆயத்தப்பட வேண்டும், இப்படி ஒரு 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 அற்புதமான வார்த்தைகளை நாம் தொடர்ந்து பிரசங்கிட்டு இருக்கிறோம். இது கடைசி செய்தியாக காணப்படுகிறது. வருகிற வாரம் புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம். வாக்குத்தத்த செய்தியோடு கூட நாம் உங்களை சந்திக்க இருக்கிறோம். ஓகே, நம்ம பார்க்கிறோம், இந்த தேவன் ஒரே மனுஷனாலே பூமிக்குள்ள பாவம் வந்துச்சு. ஆதாம் ஏவாளை கீழ்ப்படியாமையினாலே பாவத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. அந்த பாவம் முழு உலகத்தில் இருக்கிற மனுஷனையும் என்ன செய்ததா? பின்தொடர்ந்தது. எல்லாரும் பாவத்துக்குள்ள விழுந்தார்கள். பிறக்கிற பிள்ளைகள் பாவத்திலே கற்பந்தரித்து பிறக்கிறார்கள். இந்த பாவத்திலே இருந்து மீட்டுக் கொள்ளும்படியால் ஒரு மனுஷனாலே வந்த பாவத்தை ஒரு மனுஷனாலே அதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்படும்படியாய் அவர் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். பாருங்க, ஆதாம் ஏவாள் மூலமாய் பாவமும் மரணமும் வெளிப்பட்டது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை உடைத்து, பாவத்தின் சங்கிலியை அறுத்து கட்டவிழ்த்து தேவன் நம்மளை விடுதலையாக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். இரண்டாவது
பார்க்கிறோம். என்னது? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? எதற்காக வந்தார்? பாவத்துல வாழுகிறவங்களை மீட்கும்படியா. ரைட்? ஓகே. மூன்றாவது நம்ம வாசிப்போம். 1 யோவான் 4:19. 1 யோவான் 4:19 வாசிப்போம். நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு வார்த்தை. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம். வாசிக்கிறது. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம். 4:8 வசனம். 8 வசனம். 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நம்ம சொல்றோம், நான் கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றோம். நான் வேதம் சொல்லுது, அன்பு இல்லாதவன் தேவன் ஒரு காலம் அறிய முடியாது. இன்னைக்கு நம்முடைய அன்பு தேவன் அறிந்த அன்பா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆத்மா பாரம், பாவத்தில் வாழுகிறவர்களை குறித்த பாரம், ஏழைகளை குறித்த பாரம், விதவைகளை குறித்த பாரம், தனி ஒரு 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 பிரச்சனைக்குள்ள, கண்ணீருக்குள்ள, வேதனைக்குள்ள வாழுகிறவர்களை காணுகிற பொழுது நமக்குள்ள ஒரு அன்பு வருகிறதா? வேதம் சொல்லுகிறது, தன்னை போலயே பிறனையும் நேசி. ஆண்டவர் நம்ம நேசித்தபடியாலதான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். நாங்க தேவன் அறிந்தோம் என்று சொல்லுகிறோம், ஆனா நம்மளுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இருக்கா இல்லையா என்பதை நீங்களே உங்களை இருதயத்தை தட்டி பாருங்க, இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்க இருதயம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொல்ற வார்த்தை சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொல்லி எப்படி நாம அறிந்து கொள்ள முடியும்? எப்படி அவர் அன்பாக இருக்கிறார் சொல்லி அறிந்து கொள்ள முடியுமானா, இன்றைக்கு உலகம் முழுக்க அது சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்க வாசிப்போம் யோவான் 3:16. யோவான் 3வது அதிகாரம். இந்த முழு வேத புத்தகத்துக்கும் இருதய வார்த்தை இதுதான். அதில் அடங்கி இருக்கிற முழு வேதத்துக்கும் ஒரே வார்த்தை, இருதயத்துக்கு ஒப்பான ஒரு வார்த்தை. வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆமென். பாருங்க, இன்றைக்கு நானும் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், தன்னுடைய குமாரனை இயேசு பிறந்தார் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவருடைய பிறப்பை நாங்க சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவருடைய பிறப்பு முழு பரலோகத்துக்கு எப்படி இருந்துச்சு? பிதாவாகிய தேவன் அவர் சந்தோஷமா தான் கொடுத்தாரு. ஆனா என்ன நடந்தது? தன்னுடைய பிள்ளைய தெரிஞ்சு அனுப்பினார். என்ன 33 வருஷம் என் பிள்ளை இந்த பூமியில வாழ போகுது. எப்படிப்பட்ட ஆட்களோட மத்தியில வாழ போகுதுன்னா, குறை பேசுகிறவன், குற்றம் சாட்டுகிறவன், வேற என்ன, கொலை செய்கிறவன், வேற என்ன, இந்த 33 வருஷம் பிதாவாகிய தேவனுடைய குமாரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பிதா அழிச்சுதான் அனுப்பினார். அவர் அனுப்புறார். இன்னைக்கு பாருங்க, அவர் வந்தது எதற்காக? அவர் நம்ம மேல் பாருங்க, தேவன் அன்பாக இருக்கிறார் சொல்லி அந்த அன்பை எப்படி காட்டினார்னா, இன்றைக்கு முழு உலகமும் அவருடைய பிறப்பை கொண்டாடிக்கிட்டு இருக்குது, சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்குது. ஆனா அவர் பூமிக்கு வந்தது எதற்காக வந்தார் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். அதனாலே எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த தேவாதி தேவன் உலக ரட்சகராக நம்மை நமத்தில் அவர் வந்தார். இன்றைக்கு பண்டிகையை கொண்டாடுவது மிகவும் சிறந்ததுதான். ஆனால் நாம் கொண்டாடுகிற பண்டிகை தேவன் பிரியமா இருக்கிறாரா? அதிலே தேவன் பிரியப்படுகிறாரா என்று நானும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பு கூற முடியாத நிலைமையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவியை கர்த்தரிடத்திலே திருப்பி கூட்டிக் கொண்டு வர முடியாதவர்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏழைகளை நினைத்து பார்க்கிறது அல்ல, பாருங்க, திக்கற்றவர்களை நினைப்பது அல்ல, அவர்கள் மேல் அன்பு கூறுவது அல்ல, தகுதி இல்லாத நம்மை நினைத்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனையே பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் கை நிறைய சம்பாதிக்கணும், சுகத்தோட பலத்தோட ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா? நம்ம கால் இல்லாத ஒருத்தரை பார்க்கிற பொழுது பிச்சை கேட்பான். எங்க சரியா சிக்னல்ல இருந்து பிச்சை கேட்பான்.
அப்ப நாம நினைக்கணும் என்னன்னா, ஆண்டவர் ஓ மை காட், நானும் அநேக தடவைகளை கொடுக்காம போயிருக்கேன். அப்புறம் அந்த பாஸ் பண்ணி போனதுக்கு பிறகு உள்ள அப்படியே உடைக்கப்படும். நான் நினைப்பேன், ஐயோ கொடுத்துருக்கிறாங்க. வயிற்றுல ஒரு குழந்தையோட, கையில ஒரு குழந்தையோட வந்து ஒரு இந்த தொழிலங்கா சந்தியில ஒரு பொங்கலை அடிக்கடி அங்கே இருப்பாங்க. நான் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு கோபம் வரும். ஆனா என்னுடைய மனைவி கடந்த நாட்களில் கூட அவங்களுக்கு நான் ரொம்ப சத்தம் போட்டேன். அவங்க மாஸ்க்கும் போட்டிருக்கல, குழந்தைய மாஸ்கில் போட்டுருந்தாங்க போல இருக்குது, பாதி இவ்வளவுதான் மூடி இருந்தாங்க. இவங்க பக்கத்துல வந்து கேட்கும் பொழுது இவங்க பர்ஸை எடுத்து திறந்து சிக்னல் விழுந்துருச்சு, கிரீன் லைட் வந்துருச்சு, நான் போக வெடிக்கிறேன், இவங்க இழுக்கிறான், இருங்க இழுக்கிறான், பின்னுக்கு அவன் ஆன் பண்றான். இவங்க எடுத்து கொடுக்கும் பொழுது இவங்க அவன் கை மேல அப்படியே அந்த கடைசி நேரத்தில் அவங்க பறிச்சு வாங்குறாங்க. நான் வண்டி இழுக்கும் பொழுது வாங்கும் பொழுது அவன் கை அப்படியே அவன் கை மேல அப்படி படுது. நான் வீட்டுக்கு வந்து சரியா சத்தம் போட்டேன். பிறகு நான் யோசிச்சேன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் செய்ய வேண்டியதை என்னுடைய மனைவி எனக்கு செய்தாங்க. அதை குறித்து நான் கொஞ்சம் வேதனைப்பட்டேன். பிறகுதான் நான் யோசிச்சேன், இல்லை நம்ம அதை செய்யணும்னு சொல்லி. இங்க பாருங்க, தகுதியே இல்லாத நம்ம பாருங்க, தகுதி இல்லாத நம்ம நினைத்து பார்த்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனே நமக்கு இன்னைக்கு பரிசா கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. ஒரு பரிசை நீங்க வாங்குனீங்களா இருந்தா அது எவ்வளவு சந்தோஷமா பிரிச்சு பார்ப்பீங்க, எவ்வளவு சந்தோஷமா அதை நீங்க பிரிச்சு பார்ப்பீங்க. ரைட், ஓகே. ஒரு பரிசு நமக்கு கிடைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷத்தோட நாம் அதை பிரிச்சு பார்ப்போம், அந்த வெற்றியை கற்றுக் கொடுப்போம். ஓகே, நான் பார்க்கிறோம் இந்த தேவாதி தேவன் நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தாருன்னு வாசித்து பார்க்கிறோம். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த தேவன் நமக்கு செய்த காரியங்கள் அது மிகைப்படுத்த முடியாது, அது எண்ணி பார்க்க முடியாது. இத்தனை காரியங்கள் நமக்காக செய்திருக்கிறார். ஆகையினால்தான் நாம் பார்க்கிறோம், மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். உலக ரட்சகர் என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அன்று 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்று ஒரு குழந்தையை போலதான் நாங்கள் அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அநேகர் இந்த பண்டிகையை கொண்டாடுகிற பொழுது என்ன செய்யறாங்கன்னா, குழந்தை பாடகர் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இயேசுவை அவர் பாடகனா? 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு பிறந்தவருக்கு எத்தனை வயசு? பாடகன் அவர். பாருங்க, நம்ம மைண்டில் இருக்கிறது எல்லாமே அவர் ஒரு பாடகன் இல்லையா? ரைட், அவர் ஒரு பாடகன் தான். பாருங்க, அவர் ஒரு பாடகன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் வரும்பொழுது பாடகனா வந்தாரு, போகும்பொழுது 33.5 வயசுல அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. திரும்பி வரப்போகிறார். எப்படி வரப்போறாரு? நான் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கட்டி வச்சிருக்கிற பாலத்துல வந்து தூங்குறதுக்காகவும், அல்லது என்ன செய்யறது, உங்களோட கூட சேர்ந்து நந்தார் பப்பாவோட சேர்ந்து டான்ஸ் போடுறதுக்காகவும், அல்லது நம்மளோட கூட சேர்ந்து சந்தோஷப்படுறதுக்காக அவர் வரல. அவர் எதுக்கு வர்றாரு? வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்து நியாயம் தீர்க்கும்படியாக எதுக்கு வர்றாரு? அவருக்கு முன்பதாக நாம் நிற்கிற பொழுது அவர் நியாயாதிபதியாக அவர் இந்த பூமிக்கு வருகிறார். அவருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்கு என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும். அநியாயம் செய்கிறவனும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யட்டும், நீதி செய்யட்டும். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் வர இருக்கிறார். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பு நிற்கிற பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நான் நிற்க வேண்டும். நாம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்கபடியாக கடந்து வருவோம். நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 25வது அதிகாரம் 42 தொடக்கம் 46 வசனங்களை சீக்கிரமா வாசிப்போம். மத்தேயு 25
42 தொடக்கம் 46 வரை. விவரிக்க முடியவில்லை. 25 42 தொடக்கம். பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதவனாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாய் காவலில் கிடைக்கப்பட்டிருந்தவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவர்களாகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவல் கிடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுதும் கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரயோஜனமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருப்பீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினைக்கு அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். இந்த வார்த்தைகள் நம் உள்ளத்துல கேள்விகள் எழுப்புகிறதா? ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தரவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனா இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் எப்பொழுது பசியாகவும் தாகமாகவும் காவலில் அடைக்கப்பட்டு வியாதி உள்ளவர்களா இருந்தீர்கள் என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் இருக்கிற ஒரு சிறியாருக்கு நீங்க செய்கிறது அது எனக்கு செய்கிறது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவருடைய விருப்பம் என்ன? வேதம் சொல்கிறது, லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், இருதயத்தில் ஒருங்குண்டவர்களை காயம் கட்டவும் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதற்காகத்தான் தேவனை அனுப்பினார் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் வந்ததன் நோக்கம் என்ன? கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாய், நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டும்படியாய், துரத்துண்டவர்களை, தூக்கி வீசப்பட்டவர்களை நேசிக்கும்படியாய், குப்பையிலே புழுதியிலே இருக்கிறவர்களை தூக்கி எடுக்கும்படியாய், அந்த காலத்தில் இருக்கிறவர்களை தேவன் தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வரும்படியாய், பிசாசுடைய கட்டிலே இருந்து அவளை விடுதலையாக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவரை அறிந்து கொண்ட நானும் நீங்களும், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நான் எதிர்பார்க்கிறது என்ன, எனக்கு செய்கிறது எது? உங்கள் அயலானுக்கு அல்லது உங்களில் இருக்கிற சிறியானுக்கு, ஒரு சிறியவனுக்கு, ஒரு திக்கற்றவனுக்கு செய்கிற காரியம் அது எனக்கு செய்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நாளே சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே திக்கற்றவர்களை தேடித்தான் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, நாங்கள் வாசித்து பார்க்கலாம். ஏசாயா 61:1-3 வசனங்களை விடுதலை வாசித்து பாருங்கள். எதற்காக கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி மிகவும் தெளிவான வார்த்தைகள் சொல்கிறது. லூக்கா 4:18 வாசித்து பாருங்கள். மத்தேயு 25:42-46 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தில் இருந்ததான வலி, வேதனை, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாங்கள் அதிலே அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அவருடைய தாகத்தை அறிந்தவர்களாய், அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த கிறிஸ்துமஸ் அவருக்கு பிரியமானதை செய்கிறது தான் அது அவருக்கு பிரியமானது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படிக்கு என்னவா அந்த வசனம் சொல்லுகிறது? எல்லா ஜாதிகளும் என்னவா சந்தோஷம் அடைகிறபடிக்கு, சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி ஒரு நற்செய்தி கிறிஸ்து இயேசுவுடைய பிறப்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரு நற்செய்தி. உனக்காக தாவீது ஊரிலே ஒருவர் பிறந்திருக்கிறார். பாவங்களை மன்னிக்க, அக்கிரமங்களை மன்னிக்க, மீறுதல்களை மன்னிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க, உனக்கு உதவி செய்ய, உன்னை நேசிக்கிற, உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். பிறந்தது மாத்திரமல்ல, நம் பாவத்துக்கு அவர் அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார்.
உயிர்த்தெழுந்த தேவன் மாத்திரமல்ல திரும்ப வரப்போகிறார் என்பதான இந்த நற்செய்தியை நானும் நீங்களும் சொல்லாதவர்களை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் தேவனுடைய பார்வையில மத்தேயு 25:42 தொடக்கம் 46 வசனங்களிலே தேவன் உங்கள் இருதயத்திலே ஆணி அடிக்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்பார். நான் பசியா இருந்தேனே, எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்களா? தாகமா இருந்தேனே, கண்ணீர் கொடுத்தீர்களா? வியாதிப்பட்டதிலே வந்து விசாரித்தீங்களா? காவலில் அடைக்கப்பட்டிருந்தேனே, என்னை வந்து பார்த்தீங்களான்னு சொல்லி அவர் கேட்கிற பொழுது நம்முடைய இருதயம் வெட்கப்பட வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆகையினாலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே உலக இரட்சகர் என்கிற அர்த்தம் கொண்ட இந்த தேவன் தாவீது ஊரிலே உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர் என்றாலே அர்த்தம் காப்பாற்றுகிறவர், விடுதலையாக்குகிறவர் என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷராகிய நம்மை காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எதிலிருந்து காப்பாற்றுவதற்காக நாம் பார்க்கிறோம், பாவத்திலே இருந்து நம்மை காப்பாற்றும்படியாய் நாம் பார்க்கிறோம், நம்மை விடுவிக்கும்படியாய் தேவன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே முதலாவது நாம் பார்க்கிறோம் பாவிகளை ரட்சிக்க வந்தார். இரண்டாவது பார்க்கிறோம் மரண கட்டுக்களில் இருந்து ஆதாமும் ஏவாளும் பிடிக்கப்பட்டதனால் அவர்களை காப்பாற்றும்படியாய் வந்தார். மூன்றாவது மற்றவர்களை அன்பு கூறும்படியாய் தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்தார் என்று நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த தேவனுடைய அந்த கிருபை, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை தேவனுக்கு பிரியமாய் நாம் கொண்டாட வேண்டும். அதில் தேவன் பிரியப்பட வேண்டும், தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் புறப்பட்டு போய் என்ன செய்ய போகிறோம்? நிறைய பிளான் நாங்க வச்சிருக்கிறோம், அதை சமைக்கணும் இதை சமைக்கணும்னு சொல்லி. ஆனா உங்க உள்ளத்துல யாராவது ஒரு ஏழை குடும்பத்துக்கு, ஒரு ஏழை விதவைக்கு, ஒரு ஏழை ஐயாவுக்கு, ஒரு தகப்பனுக்கு அல்லது ஒரு தாய்க்கு, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி உங்க இருதயத்தில் நினைத்திருந்தீங்களா இருந்தா தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். தேவனுடைய விருப்பம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா அல்லது சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார். வழி தப்பி போனவர்களை தேடும்படியாக அவர் வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க அவர் உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் அழிந்து போவதற்கு சித்தமல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை கிறிஸ்துவை எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறியாதிருப்பீர்களானால் அவருடைய சித்தத்தை அறிந்து இன்றைக்கு இந்த இயேசுவை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு குழந்தையாக அவரை பார்க்க வேண்டாம். அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி தான் இந்த கிறிஸ்து இயேசுடைய பிறப்பு. அவர் வருகிறார் நாம் நினைக்கிற குழந்தையாக அல்ல, இனி வரப்போகிறவர் வெள்ளை சிங்காசனத்திலே இருந்து கோதுமையும் பதரையும் பிரிக்கிற தேவன், வெவ்வேறாக மனம் திரும்பும்படியாக தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கோடாலியானது மரத்தின் அடியில் வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டப்பட்டு போகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெள்ளாட்டு கடாவையும் செம்மறி ஆணையும் தேவன் பிரிக்கும்படியாக வருகிறார். சிங்காசனத்துக்கு முன்பதாய் நிற்கிற பொழுது நாம் தேவனுக்கு முன்பதாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் நிற்கிறோம். வருகிற தேவன் நான் நீங்கள் நினைத்துக் கொண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கிற குழந்தை பாலகனாய கிறிஸ்து அல்ல. இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையிலே உலகம் அனைத்தும் உடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டோம். நீ எதற்காக வந்தீர்? நீ வந்ததன் நோக்கம் என்ன? வந்து எங்களை மீட்டுக் கொண்டு உம்முடைய பிள்ளையாயிருக்கு வாழ்ந்து கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்க இருதயத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். நீர் எங்களை பார்த்து கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்லுவது என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற நற்செய்தியா இருக்கிறது அந்த நீங்களுடைய பிறப்பு. உடைய பிறப்பை கேட்கிறவர்கள் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், விடுதலையாய், சமாதானமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நீர். இதோ ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன், நான் புறப்பட்டு போய் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பதே பரிசு பொருளை கொடுக்கிற, பரிசாக கிடைக்கப்பட்ட அந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பரிசாக கொடுத்தார். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் எதை பரிசாக கொடுக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். கண்களை மூடி ஒருவனப்படுவோம். நன்றி தகப்பனே, நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
இந்த மெல்லிய வார்த்தைகளோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒருவேளை நாங்களும் ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் பிறப்பை ஏதோ ஒரு காலவரை நிறுத்திக் கொண்டு இந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருந்த ஒரு விஷயங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்புகிறோம், நம்முடைய இருதய துடிப்பை அறிந்து அதன்படி செயல்பட விரும்புகிறோம். ஏழைகளை திக்கற்றலை விசாரித்து உதவி செய்ய இதோ எங்களை தயவாய் நடத்துவீராக என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மிகுந்த மகிழ்ச்சியான சந்தோஷத்தின் நாள். கர்த்தர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்தார். உலக இரட்சகர், உலகத்தையே ரட்சிக்க வந்த, விடுதலையாக்க வந்த தேவன் உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. என் குடும்பத்தை ரட்சிக்க, என் கணவனை ரட்சிக்க, என் பிள்ளைகளை ரட்சிக்க, என் சகோதரனை ரட்சிக்க நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த குடும்பத்தை ரட்சிக்க உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது நாள் வரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி உங்க சமூகத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்களை உயர்த்தி எல்லா மகிமையும் கனமும் துதியும் புகழும் ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்கே செலுத்தி எங்களுக்காய் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட அந்த இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.